லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சாதாரண நிலையிலிருந்த வியாபாரி ஒருவர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் மிகப்பெரிய தொழிலதிபராக மாறினார். தன்னுடைய உயர்வுக்கு காரணம் கர்த்தர்தான் என்று நம்பினார். அதனால் அவர் பல சபைகளுக்கும் ஊழியங்களுக்கும் ஆதரவளித்தார். அவர்கள் அழைக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய பொருளாதார உயர்வை குறித்து சாட்சியும் சொல்லுவார். ஒரு நாள் அவருடைய சாட்சியை கேட்ட ஒருவர் அவருடைய சாட்சி பொய்யானது என்றார். காரணம், அவர் காணிக்கை கொடுப்பதிலும் சாட்சி சொல்லுவதிலுமே தன்னுடைய பக்தியை காண்பிக்கிறார். அவர் சாட்சியான வாழ்க்கையை வாழவில்லை என்றார். ஆம், அவர் சொல்வது சரிதான். ஒரு மனிதன் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும் போது அவன் காணும் முதல் ஆசீர்வாதம் அவனுடைய இரட்சிப்பாகத்தான் இருக்க வேண்டும். அதுவே அவனுக்கும் தேவனுக்கும் இடையில் நல்ல ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தும். அதன் விளைவாக அவன் பரிசுத்தமானவனாக மாறுவான். இதுதான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதின் அடையாளம். எனவே தேவ பிள்ளைகளே, நாம் பாவி என்ற நிலையிலிருந்து மாற்றி தேவனுடைய பிள்ளை என்ற உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதே தேவன் நமக்கு தரும் முக்கியமான மற்றும் முதன்மையான ஆசீர்வாதம். எனவே முதலில் நீங்கள் தேவனிடத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீர்களா என்பதை சிந்தியுங்கள். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.